சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் அடர்ந்த காடுகளின் மீது பயங்கரமான நிழல்களை வீசியது. அலெக்ஸ் வனாந்தரத்தில் ஆழமாகச் சென்றார். அவரது இதயம் உற்சாகத்தாலும் நடுக்கத்தாலும் துடித்தது. ஒரு மின்விளக்கு மற்றும் அவரது சாகச மனப்பான்மையைத் தவிர வேறெதுவும் இல்லாமல் ஆயுதம் ஏந்திய அவர் தெரியாத இடத்திற்கு தனியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டார். வளைந்து நெளிந்து செல்லும் பாதையில் அவன் நடந்து செல்லும்போது மரங்களில் விசித்திரமான சத்தங்கள் எதிரொலித்து அவனது முதுகுத்தண்டில் சிலிர்க்கச் செய்தன. இலைகளின் ஒவ்வொரு சலசலப்பும் மற்றும் கிளைகளின் ஒடியும் அச்சுறுத்தும் எச்சரிக்கைகளை கிசுகிசுப்பது போல் தோன்றியது. அலெக்ஸ் தனது வளர்ந்து வரும் அமைதியின்மையை புறக்கணித்து தனது அச்சத்தை வெல்ல தீர்மானித்தார். திடீரென்று அவரது ஒளிரும் விளக்கு ஒளிர்ந்தது. முறுக்கப்பட்ட கிளைகள் மற்றும் தரிக்கும் நிழல்களின் விரைவான காட்சிகளை அனுப்பியது. தான் தொலைந்து போனதை உணர்ந்ததும் அவனுக்குள் பீதி பரவியது. வெறித்தனமாக அவர் பழக்கமான அடையாளங்களை தேடினார். ஆனால் அடர்த்தியான பசுமையாக மாறியது மற்றும் சிதைந்து அவரை மேலும் வழிதவரச் செய்தது. ஒரு எலும்பை சிலிர்க்க வைக்கும் அலறல் அமைதியை துளைத்து அவனது தடங்களில் அவனை உறைய வைத்தது. பயத்தில் நடுங்கிய அலெக்ஸ் மரங்களுக்கு நடுவே மறைந்திருந்த ஒரு பாழடைந்த அறையின் மீது தடுமாறினார். தங்குமிடம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நிம்மதியடைந்த அவர் உள்ளே பதுங்கியிருக்கும் பயங்கரங்களை அறியாமல் எச்சரிக்கையுடன் அணுகினார். அவர் உள்ளே நுழைந்ததும் காற்று கெட்டுப்போனது. மேலும் அவர் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தார். இருளில் ஒளிரும் கண்கள், நிழலில் இருந்து உருவங்கள் வெளிப்பட்டன. அவற்றின் முறுக்கப்பட்ட வடிவங்கள் அவனது கனவுகளை வேட்டையாடுகின்றன. சொந்தமாக உருவாக்கிய ஒரு கனவில் சிக்கிய அலெக்ஸ் புரிந்து கொள்ள முடியாத சக்திகளுக்கு எதிராக உயிர் வாழ்வதற்காக போராடினார். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் உண்மைக்கும் பைத்தியக்காரத்தனத்திற்கும் இடையிலான கோடு மங்களாகி காட்டுக்குள் பதுங்கியிருந்த இருளால் அவர் நுகரப்படும் வரை விடியற்காலையில் அவரது அலறல்கள் வனாந்தரத்தில் எதிரொலித்தன. இது காடுகளின் இதயத்தில் மறைந்திருக்கும் பயங்கரங்களை நினைவூட்டுகிறது.